வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டே அப்போ பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன் கேலிஸ்தனிக்ஸ்ன்றதுலாம் நீங்கள் 4 சரி, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசணும். அது என்னன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் பற்றி தான். எனக்கு என்னன்னா உங்களுக்கு தோன்றது கமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, என் வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லலாம், இல்லை ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் ஆச்சு கேட்கலாம். இந்த விஷயத்தில் நான் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்கன்னா கூட சொல்லுங்க. சில பேர் டிஎம் பண்ணி ஹெல்ப் கேட்குறீங்க, கேளுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்குற டவுட் மற்றவங்களுக்கும் இருக்கலாம். அந்த டவுட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளை தட்டி விடுங்க. டிஎம் பண்ணும்போது ஒரு சில டைம் என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாம போக வாய்ப்பு இருக்கு. எனி கம்யூனிகேஷன்னா கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் டிஎம் யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, இதான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு ஹெல்ப். என் வீடியோ பாக்குறீங்களா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஃபோன் வாங்கி பார்த்தா நல்லா இருக்கு, இன்னொரு ஃபோன் வாங்கி பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்ன கருமம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போயிடுங்க. அவ்வளோதான். சரி, இப்போ கதைக்கு வருவோம். ரெஸ்ட் டே அப்போ சும்மா இல்லாம ஸ்ட்ரெச் பண்ண பாருங்க. இதுக்கு முன்னாடிலாம் நானும் ஸ்ட்ரெச்லாம் பண்ணதில்லை. ரெஸ்ட் டே டைம்ல ஒன்று மாட்டே அந்த மாதிரி பத்துன்னு இருப்பேன், இல்லை ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். இனிமே எல்லா ரெஸ்ட் டேக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சை போடலான்னு பிளான். ஸ்ட்ரெச் பண்ணதுனால மசில் ரிகவரிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெஸ்ட் டேன்னு மட்டும் இல்ல, ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பண்ற வார்ம் அப்பும் முக்கியம். அண்ட் ஒர்க் அவுட் பண்ண அப்புறமும் வார்ம் டவுன் பண்ணணும். வார்ம் டவுன் பண்ணலாலும் பரவாயில்ல, வார்ம் அப் ஆச்சு பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா வார்ம் பண்ண யோசிப்பீங்கன்னு தெரியும். உங்க வார்ம் அப் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். கூடிய சீக்கிரம் போட்டுறேன். ஸ்டே டியூன். ஸ்ட்ரெச்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இதோட கட் பண்ணா அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு நீ நாளை முடிச்சிக்கிறேன். வீடியோ புதுசா பாக்குற எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை.